இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் செல்வ செழிப்புக்கு எப்பவுமே உங்ககிட்ட குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கூட அதை பெறத்துக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, ரொம்ப சாமர்த்தியசாலிங்க, ரொம்ப புத்திசாலிங்க, சுயமரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்க, ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆத்மார்த்தமாக பணிகளை செய்யக்கூடியவங்க, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது, வெளியில் ஒன்று வச்சுட்டு மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பழக்கம் இல்லை. எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு பொருளையுமே, அது காகிதமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எப்படி உபயோகரமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திறமைசாலிங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாரையுமே மன ரீதியாக பார்ப்பாங்க. கொடுக்குற மனப்பான்மை இவங்களுக்கு நிறையவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக உதாசீனப்படுத்த மாட்டாங்க. குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் காட்டக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி யாருக்காவது எதையாவது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக, நிதானமாக, பொறுமையாக சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. அப்படி பொறுமையை மீறி, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கூட அடிச்சியாவது புரிய வைக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பேசும்போது தான் இது தப்பு, இது தப்பான வழியில் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால், அறிவுரை சொன்னால் இங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா அடிச்சாவது புரிய வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக நிதானமாக பேசக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கோபக்காரங்க தான், ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது பக்காவாக பொருந்தும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இன்பம் துன்பம் இது ரெண்டும் கலந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தோளில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நல்லதும் நடக்கும், ஒரு சில இன்னல்களும் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நடக்கிறது நடக்கட்டும், அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் வரும். எளிதாக அதை கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் திட்டமிட்ட அந்த செயலை கரெக்டாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கு. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்பு இந்த காலகட்டத்தில் வரும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இந்த காலகட்டத்தில் வரும். தொடங்கக்கூடிய யோகமும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக வரன் பார்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போகலாம். இந்த வாரத்தில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் போய் கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். அது உங்களுடைய நிம்மதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக அணுகிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இழப்புகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. புரிந்து கொண்டு
கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் செயல்படுங்க. நிதானமாக இருங்க. வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். அதுவும் கணவன் மனைவிக்கு கூட வேண்டவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். நீண்ட காலமாக ஏக்கத்தோடு இருந்த அந்த தம்பதிகளுக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இனிமையாக பேசுங்க, இனிமையாக பழகுங்க. எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அவசரம் வேண்டாம். ஏன்னா அவசரமாக நீங்கள் பலனை எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஒரு உழைச்சிட்டிங்கன்னா கூட அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக தான் அதற்கான பலன் கிடைக்கும். அதனால் எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் இனிமையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். முயற்சி எல்லாமே உங்களுக்கு முட்டுக்கட்டையாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்வான நிகழ்வும் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே துவண்டு போகாமல் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. முயற்சி செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு முட்டுக்கட்டையாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். கையிருப்பு கரையும், சேமிப்பும் கரையும். அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் மனக்குழப்பம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் இனிமையான வார்த்தைகளையும் பேசுங்க. கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆலய தரிசனம் ரொம்பவும் நல்லது. உங்களுடைய மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள், ஒரு விதமான பயம், அச்சம் இது எல்லாமே குறைந்து ஒரு அமைதி கிடைக்கும். அமைதியாக மனம் இருக்கக்குள்ள நீங்கள் எந்த ஒரு திட்டமிடுதல் செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வீண் செலவுகள் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த வருமானம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் டென்ஷனாக தடிமனான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்பவும் நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனி ராகு சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி தொழிலையும் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. லாபம் பெறத்துக்காக கடுமையாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனம் குழப்பம், ஒரு விதமான அச்சம், பயம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நிம்மதியான தூக்கம் வராத கொஞ்சம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆலய தரிசனம் ரொம்பவும் நல்லது. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் மனதிலேயே போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீண் டென்ஷன் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. நினைத்ததை சாதிப்பீங்க. எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். வரவை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கறதுக்கு சின்ன சின்ன தடைகளை தாண்டி போராடி வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். வருமானத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும்.
இல்லை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக உங்களுக்கு அமையும். முடிந்தால் ஒரு முறை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், சங்கடங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு கூட முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். தேங்க்யூ.